அந்த அன்பை நல்ல யோசனை பண்ணினீங்கன்னா உங்களால் முடியவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை குறித்து விளங்கி கொள்ளவே முடியாது. அந்த அன்பு அவ்வளவு பெரிதான அன்பு. அவரை அடித்தவங்களை, அவர்களை பரியாசம் பண்ணினவங்களை அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் என்னதென்று செய்தது என்னதென்று அறியாமல் செய்தாங்க அப்படின்னு சொன்னாரு. அதாங்க கிறிஸ்துவினுடைய அன்பு. மன்னியும் அப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டுமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் மறுபடியும் சொல்லுகிறது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நீங்க எப்படி இருக்கணும்? வல்லவனா இருக்கணும், வல்லவர்களா இருக்கணும். அன்பிலே வல்லவன். ஆமென். பயில்வான் சொல்லுவாங்க, பயில்வான் உடம்பு அப்படியே மஸ்தா வச்சுக்குவாங்க, பாடி கார்டு. அது என்ன பிரயோஜனம்? அதுல வல்லவன் இல்லை. ஆபிரகாம பாத்தீங்கன்னா அவன் விசுவாசத்தின் வல்லவன். விசுவாசத்தின் வல்லவன், வல்லவன் ஒருவன் இருக்கிறான். விசுவாசத்தின் வல்லவன் ஆபிரகாம். அன்பின் வல்லவன் ஒருவன் இருக்கிறான், பவுல். ஆமென். அன்பிலே வல்லவன். அல்லேலூயா. பக்தியிலே வல்லவன், ஜபத்திலே வல்லவன். அந்த வல்லவனாக நீங்க இருக்கணுங்க. தேவன் வல்லவராக இருந்தார், நல்லவராக இருந்தார். நீங்களும் நானும் அந்த அன்பில் எப்படி இருக்கணும்? வல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படும். தேவனுடைய சகல பரிபூர்ணம் என்பது அன்புங்க. தேவனுடைய பரிபூர்ணம் என்னவென்று சொன்னால் அது அன்பு. தேவனுடைய பரிபூர்ணம், அந்த பரிபூர்ணம் என்பது அது அன்பை அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, மேல 18ல சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னது என்று உணர்ந்து இப்படி கட்டுங்க வீட்டை. அல்லேலூயா. வீடை கட்டும் போது என்ன செய்வாங்க? ஆழம், பேஸ்மெண்ட் எடுக்கும் போது என்ன செய்வாங்க? எவ்வளவு ஆழம் போடணும், எவ்வளோ. தேவன் வல்லவராக இருந்தார், நல்லவராக இருந்தார். நீங்களும் நானும் அந்த அன்பில் எப்படி இருக்கணும்? வல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படும். தேவனுடைய சகல பரிபூர்ணம் என்பது அன்புங்க. தேவனுடைய பரிபூர்ணம் என்னவென்று சொன்னால் அது அன்பு. தேவனுடைய பரிபூர்ணம், அந்த பரிபூர்ணம் என்பது அது அன்பை அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க,